வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம பட்ஜெட் பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 4-5 வீடியோ நான் பட்ஜெட் பேசிக்ஸ் தான் நடத்த போகிறேன். போன 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேசிக்ஸ் பற்றி நடத்தினேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பட்ஜெட் பேசிக்ஸ் பற்றி நான் நடத்த போகிறேன் இந்த ஹிட்லிஸ்ட் சீரீஸில். ஹிட்லிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் நான் இப்போ பார்க்க போகிற வீடியோ, இப்போ மட்டும் இல்லை, அடுத்து ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுடைய பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா February 1 வருது, பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த பேசிக்ஸ் வீடியோ ரொம்ப 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 முக்கியம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2026 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ், அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸை காம்ப்ரஹெண்ட் பண்ணி படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கா? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்தால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம், மேக்ஸ் மாதிரி. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கா? ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் படிக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் எங்களுடைய கோர்சஸை கன்சிடர் பண்ணலாம். www.simplycurrentaffairs.com எங்கள் வெப்சைட். அங்கே நீங்கள் கோர்சஸ் பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா எங்களுடைய கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணலாம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த பட்ஜெட் பேசிக்ஸில் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட்னா என்ன, எக்கனாமிக் சர்வேனா என்ன, இந்த பட்ஜெட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டண்ட் டேட்டா தேவைப்படுது. அது என்ன அந்த 3 இம்பார்ட்டண்ட் டேட்டா, இதையெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிடலாங்க. இன்றைக்கி ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 10th வேண்டாம், 9th எடுத்துக்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் டேன்னு வச்சுப்போமே. 9th ஸ்டாண்டர்ட் ஒரு ஆனுவல் டே இல்லாட்டி ஓப்பன் டே, 9th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் டே, அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓப்பன் டேங்கிறது நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அன்றைக்கி தான் ஃபைனல் ரிப்போர்ட் கார்டெலாம் கொடுப்பாங்க. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு நான் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக, 9th 10th நான் பாஸ் ஆக போகிறேன்னா இல்லை ஃபெயில் ஆகி நான் 9th உட்கார போகிறேன்னா அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை அன்றைக்கி தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ நான் என் குடும்பத்தோட அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு நான் போகிறேன். அங்கே எனக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் கார்டில் இந்த மாதிரி குணா நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 10th போகிறேன், நான் பாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் 10th போகிறேன். இப்போ இன்றைக்கி தான் அந்த ஓப்பன் டேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்து ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி, அப்பா அம்மா நான் 10th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வர போகிறேன், நான் இவ்வளோ மார்க், நான் மேக்ஸில் சென்டம் வாங்க போகிறேன், நான் சயின்ஸில் சென்டம் வாங்க போகிறேன், நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வர போகிறேன் அப்படின்னு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் இல்லையா? அந்த ப்ராமிஸ் தாங்க பட்ஜெட். அதாவது வரப்போகிற வருஷத்துக்கு நான் எவ்வளோ மார்க்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் இல்லையா? இவ்வளோ நான் படித்து இவ்வளோ மார்க் வாங்கிடுவேங்கிறது அந்த ப்ராமிஸ் தான் பட்ஜெட். பட்ஜெட்டுங்கிறது வரப்போகிற வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ, நம்ம நாட்டுக்கு இவ்வளோ வருமானம் வரும், இந்த வருமானத்தை வச்சு நம்ம இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. பார்லிமெண்ட்டில் அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ வருமானம் வரும், இந்த வருமானத்தை வச்சு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன் நாட்டுக்காக. ஸோ பட்ஜெட்டுங்கிறது ஒரு ப்ராமிஸ். சரிங்களா? அப்போது எக்கனாமிக் சர்வேங்கிறது என்ன? எக்கனாமிக் சர்வேங்கிறது இந்த ரிப்போர்ட் கார்டு. 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நான் எப்படி படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், மிட் டேர்மில் எவ்வளோ, குவார்ட்டர்லியில் எவ்வளோ, ஹாஃப்லியில் எவ்வளோ, ஆனுவல் எக்ஸாமில் எவ்வளோ, அப்படின்னு அந்த 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த அசஸ்மெண்ட் தான் எக்கனாமிக் சர்வே. ஸோ பட்ஜெட் இஸ் அ ப்ராமிஸ் ஃபார் த ஃபியூச்சர், ஃபார் த அப்கமிங் இயர். 10th ஸ்டாண்டர்டு உடைய ப்ராமிஸ் தான் பட்ஜெட். எக்கனாமிக் சர்வேங்கிறது 9th ஓப்பன் டே, அதோட ரிப்போர்ட் கார்டு, 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக இருக்கிற ரிப்போர்ட் கார்டு, அதுதான் எக்கனாமிக் சர்வே. ரைட்? இப்போ நீங்கள் பட்ஜெட் இயர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு February 1 யூஸ்வலாகவே February 1 தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வர February 1 பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. BYனா பட்ஜெட் இயர், நான் அப்படி வேணால் எழுதிடுறேன். ஸோ February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. எந்த வருஷத்துக்கு? 2026 2027 இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டு தாக்கல் பண்ண போகிறாங்க. அது என்ன சார் 26 27? இதை ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஃபினான்ஷியல் இயர்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா April 1
ஆரம்பித்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் போகும். கேலண்டர் இயர்னால் ஜான்வரி 1 ஆரம்பித்து டிசம்பர் 31 வரைக்கும் போகும். இதே நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் சொன்னீங்கன்னா ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31. ஸோ ஏப்ரல் 1 2026 இருந்து மார்ச் 31 2027 வரைக்கும் போகும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளவு செலவு நடக்க போகுது, எவ்வளவு ரெசிப்ட் எவ்வளவு வருமானம் வரப்போகுது, எவ்வளோ செலவு நடக்க போகுது, எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்டுங்கிறது வருமானம். சரிங்களா? ரெசிப்ட் ரெவென்யூன்னு 2 கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெசிப்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம் சைடு, எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஆகிற செலவு சைடு. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டுடைய இயருங்கிறது 2026-27. இந்த 2026-27ங்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2026-2027. இதற்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வரும், அதை வச்சு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இது பட்ஜெட் இயரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். எக்கனாமிக் சர்வே இப்போ தாக்கல் பண்ணுவாங்களே, அதை இப்போ தாக்கல் பண்ணுவாங்க ஜான்வரி 31 ஒரு நாள் முன்னாடி தாக்கல் பண்ணுவாங்க எக்கனாமிக் சர்வே. இந்த எக்கனாமிக் சர்வேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025-2026 ஒட்டுமொத்த ரிப்போர்ட், எக்கனாமிக் ரிப்போர்ட். ஒரு வருஷம் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிடலாங்க. எக்கனாமிக் சர்வே படித்து புரிஞ்சுக்கிட்டா அந்த வருஷத்தினுடைய எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸை படித்த மாதிரி அந்த வருஷத்தினுடைய ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கிடைக்கும். நேஷ்னல் இன்கம் எப்படி இருந்துச்சு, கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு, கண்ட்ரியோட அக்ரிகல்ச்சர் செக்டார், சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் எப்படி இருந்துச்சு, கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசிஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கிடச்சிடும். ரைட்? சரி, இப்போ அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். முதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026-27 இதுதான் பட்ஜெட் இயர். இந்த பட்ஜெட் இயரினுடைய பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்குங்க. இந்த 2026-27 பட்ஜெட் எஸ்டிமேட் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு செலவு நடக்க போகுது, எவ்வளவு ரெசிப்ட், எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட். இதை ஏன் நம்ம எஸ்டிமேட்டுன்னு சொல்கிறோம்? ஏன்னா இந்த 2026-27 ஃப்யூச்சர், வரப்போகிற வருஷத்துக்கான வருமானம், வரப்போகிற வருஷத்துக்கான செலவு, அது முழுக்க ஒரு ப்ராமிஸ். இந்த 9th பையன் ஓப்பன் டே அன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ மார்க் வாங்குவான்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் இது முழுக்க ஒரு ப்ரெடிக்டட் நம்பர், ப்ரெடிக்ஷன், முழுக்க கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கற்பனைக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இவ்வளோ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வரும், இவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு போடுற எஸ்டிமேட் தான் பட்ஜெட் எஸ்டிமேட். ரைட்? சரி, இந்த எஸ்டிமேட்டை எப்படி சார் போடுறாங்க, எப்படி கவர்மெண்ட் எஸ்டிமேட் போடுறாங்க? அதுக்கு இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க போகிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட்டு 1ல் 50 மார்க் வாங்குறாருன்னு வச்சுப்போம், டெஸ்ட்டு 2ல் 55 மார்க் வாங்குறாருன்னு வச்சுப்போம், டெஸ்ட்டு 3ல் 60 மார்க் வாங்குறாருன்னு வச்சுப்போம். அப்போ டெஸ்ட் நம்பர் 4ல் அவர் எவ்வளோ மார்க் வாங்குவார்? இந்த ட்ரெண்டை வச்சு பார்த்தா அவர் ஒரு 65 மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் வாங்கலாம், அதுக்கு கீழேயும் வாங்கலாம். ஆனால் 65 வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணினோம்? இது முழுக்க ஒரு எஸ்டிமேட். இது முழுக்க ஒரு டெஸ்ட் எஸ்டிமேட். இது எப்படி எஸ்டிமேட் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வாங்கின டெஸ்ட் மார்க் வச்சு எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ இதே லாஜிக்கை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 2026-27 கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம அதுக்கு முந்தின 2 வருஷத்தில் நடந்த வரவு செலவை
வச்சு அந்த ட்ரெண்டை வச்சு 2026-27 எவ்வளவு வரவு செலவு ஆக போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முந்தின வருஷம் என்ன, 2025, 2026. அதுக்கு முந்தின வருஷம் என்ன, 2024, 2025. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் 2 வருஷத்துடைய டேட்டாவை வச்சு தான் 2026, 27 டேட்டாவை கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? இப்போது நம்ம 2025, 26க்கே வருவோம். இந்த 2025, 26ங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. 2025 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு 2026 மார்ச் 31 வரைக்கும் நம்ம 25, 26 தான் சொல்லுவோம். 26, 27ங்கிறது 2026 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு 2027 மார்ச் 31 வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இதே நீங்கள் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 24, 25 பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு 2025 மார்ச் 31 வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் இயர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது பட்ஜெட்டுங்கிறது 2026, 27க்கான பட்ஜெட், ஃப்யூச்சர் பட்ஜெட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கற்பனைக்கு போயிடல, நான் தான் இந்த நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு நீங்கள் நம்பி ஆகணும். நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இன்றைக்கி தேதி February 1ன்னு நினச்சிக்கோங்க. அப்போது இன்றைக்கி தேதி February 1, 2026. நான் தான், நீங்களாக தான் எம்பிஸ். உங்கள் முன்னாடி நான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறேன். அப்போ நான் எங்கே இருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன். February 1ஆம் தேதி 2026 நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே நின்று நான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறேன். வரப்போகிற நிதியாண்டு, இதான் வரப்போகிற நிதியாண்டு. வரப்போகிற நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நான் இந்த ஆண்டே தாக்கல் பண்ணுறேன். அப்படின்னா இந்த 25, 26 இருக்கு இல்லையா, இந்த 25, 26 நான் கரண்ட் இயர்னு சொல்கிறேன். கரெக்ட் தானே? இன்றைக்கி இருக்கிறது தானே கரண்ட் இயர். அப்போ கரண்ட் இயருங்கிறது 2025, 26. பட்ஜெட் இயருங்கிறது இதுதான் பட்ஜெட் இயர். இதுதான் பட்ஜெட் இயர். சரி, 24, 25ங்கிறது இதை நம்ம ப்ரீவியஸ் இயர்னு போட்டுருங்க. ப்ரிசீடிங் இயர்னு போடலாம், இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் 2024, 25 இந்த ப்ரீவியஸ் இயர் டேட்டா, இந்த கரண்ட் இயர் டேட்டா, இந்த 2 ட்ரெண்டையும் வச்சு இந்த பட்ஜெட் இயர் டேட்டாவை தாக்கல் பண்ணுவாங்க. இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ செலவு நடக்கும்ட்டுன்னு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, இப்போது இந்த 24, 25ங்கிறது 2024 ஏப்ரலில் ஆரம்பித்து 2025 மார்ச் மாதம் வரைக்கும் இது முழுமையாக முடிஞ்சிடுச்சு. இந்த என்டையர் இயருங்கிறது, ஆண்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, கவர்மெண்ட் இந்த வருஷம் எவ்வளோ செலவு பண்ணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப எக்ஸாக்டாக தெரியும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால தான் நம்ம இதை ஆக்சுவல்ஸ்னு எழுதுவோம். ஆக்சுவல்ஸ் 2024, 25னுடைய ஆக்சுவல் ரெசிப்ட் எவ்வளோ, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். 2026, 27 முழுக்க எஸ்டிமேட்டு, நமக்கு எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். அதனால தான் பட்ஜெட் எஸ்டிமேட்னு போட்டோம். சரிங்களா? இப்போ 25, 26க்கு சார் இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ பாருங்கள், 2025, 26ங்கிறது நான் சொன்ன மாதிரி 25 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து 26 மார்ச் 31 வரைக்கும் போகுது. இன்றைக்கி என்ன நாள்? February 1. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் February மாதம் 1ஆம் தேதி நின்றுக்கிட்ட இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த February மாதம் டேட்டா, இந்த மார்ச் மாதம் டேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்டயே இல்லை. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி
இந்த 10 மாத டேட்டா, இந்த 10 மாத டேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருக்கும். சரிங்களா? இந்த 2 மாத டேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருக்காது. ஏன்னா அது இன்னும் வரவே இல்லை. இன்றைக்கி February 1, February முழு மாதம் இருக்குது, மார்ச் முழு மாதம் இருக்குது. இந்த 2 மாதமும் என்ன வருமானம் வந்திருக்கும், என்ன செலவு ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கடந்த 10 மாதத்துக்கான டேட்டா இருக்கும். கடந்த 10 மாதத்துக்கான டேட்டா இருக்கும். அது இன்னும் ப்ரிசைஸாக நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், 10 மாத டேட்டாலாம் கிடையாதுங்க, ஒரு 9 மாதம் டேட்டா தான் இருக்கும். ஏன் சார்? February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் தேவைப்படும்ல, அட்லீஸ்ட் ஒரு மாதமாக தேவைப்படல. இப்போ இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேற்று மிட் நைட்டாக வந்து எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதம் ப்ரிப்பரேஷன் போகும் இல்லையா? ஸோ என்டையர் ஜான்வரி மாதத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கும். என்டையர் ஜான்வரியிலேருந்து ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். அப்போ உண்மையிலேயே ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற 9 months டேட்டா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட எக்ஸாக்டாக இருக்கும். 9 மாதத்துக்கு என்ன வருமானம், 9 மாதத்துக்கு என்ன செலவு. இந்த ஜான்வரி மாதம், February மாதம், மார்ச் மாதம் இதுக்கான டேட்டா இருக்காது. இந்த 3 மாத டேட்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் சார்? முழுமையான டேட்டா இல்லையே, என்ன பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2025-26க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 25-26 பட்ஜெட் போன வருஷம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, போன நிதியாண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ இந்த வருஷம் 26-27க்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு முழு எஸ்டிமேட் எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ செலவாகும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி 25-26 பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட் 2025-26 பட்ஜெட் போன வருஷம் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் போன வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ செலவு நடக்கும் அப்படின்ட்டுன்னு அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். அந்த டேட்டாவை அப்படியே முழுமையாக எடுத்துக்கலாம். இப்போ அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், 9 மாத டேட்டா 2025-26 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 9 மாதத்தினுடைய எக்ஸாக்ட் இவ்வளோ வருமானம் வந்திருக்கும், இப்போ வந்திருக்கு, இவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் நம்பர் இருக்குது. சூப்பர், 9 monthsக்கு இருக்குது. இந்த ஜான்வரி, February, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா டேட்டா இல்லை. பரவாயில்ல, இந்த 9 மாதம் டேட்டாவை வச்சு இந்த 3 மாதத்துக்கு ஜனவரி மாதம் என்ன வருமானம் வரும், February மாதம் என்ன வருமானம் வரும், மார்ச் மாதம் என்ன வருமானம் வரும், இந்த 3 மாதத்துக்கு என்ன செலவு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் இல்லையா. அதான் 9 மாதத்தினுடைய எக்ஸாக்ட் டேட்டா இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அடுத்த 3 மாதத்துக்கு எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம் இல்லையா, எஸ்டிமேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 9 மாதத்துக்கான பர்ஃபெக்ட் ஆக்சுவல் டேட்டா இருக்குது. 9 மாதத்துக்கான ஒரு ஆக்சுவல் அமௌண்ட் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கான ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு 12 months டேட்டா கிடைக்குது இல்லையா. ஒரு 12 months கிடைக்குது. இந்த 12 months டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு, அந்த 12 months டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துக்கலாம், எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு. இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இந்த 12 months டேட்டா இருக்குது இல்லையா, எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இது பட்ஜெட் எஸ்டிமேட், இது பட்ஜெட் எஸ்டிமேட். முழுக்க முழுக்க கற்பனையே, முழுக்க முழுக்க ஒரு எஸ்டிமேட், சரிங்களா. ஆனால் இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிகர் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க எஸ்டிமேட் இல்லை. 9 months கரெக்டான டேட்டா, 3 மாதம் மட்டும்தான் எஸ்டிமேட். அப்போது இதை கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த டேட்டாவை இந்த எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும் பொழுது, இப்போ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 9 மாதம் ஆக்சுவல், 3 மாதம் தான் கற்பனை. அப்போ இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது 12 மாதமும் கற்பனை. இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பருங்கிறது 9 மாதம் பர்ஃபெக்ட், 3 மாதம் தான் கற்பனை. 12 மாத கற்பனையை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 3 மாத கற்பனைங்கிறது, இந்த 9 + 3, 9 ஆக்சுவல், 3 கற்பனை, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா, பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா.
அதனால் நம்ம என்ன எழுத போகிறோம்னா இதை நம்ம ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்னு இதுக்கு பேர் தர போகிறோம். ஏன் ரிவைஸ்டுன்னு போடுறோம்? ஏன்னா பட்ஜெட் எஸ்டிமேட் இந்த பழசை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அதுக்கு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நிதி ஆண்டினுடைய 12 மாத கற்பனை பட்ஜெட் எஸ்டிமேட், அதுக்கு ப்ரீவியஸ் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸ், அதுக்கு பிந்தைய 2 ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, அதனுடைய டேட்டாஸ். ரைட். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். ஒரு பட்ஜெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 டேட்டா இருக்குங்க. ஒன்று பட்ஜெட் இயரினுடைய பட்ஜெட் எஸ்டிமேட். அடுத்தது அதுக்கு முந்தின வருஷம்னு சொல்லலாம், இல்லாட்டி கரண்ட் இயர்னு சொல்லலாம். ஏன் சார் அது கரண்ட் இயர்னு சொல்கிறோம்? இங்கே பாருங்கள், February 1 இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இன்றைக்கி தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்குங்கிறது கரண்ட் இயர் தானே. நான் இன்னைக்கு நின்றுக்கிட்டு வரப்போகிற வருஷத்துக்கான பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுறேன். இன்னைக்கு நின்றுக்கிட்டு வரப்போகிற நிதியாண்டுக்கு தான் நான் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறேன். அப்போ இன்னைக்குங்கிறது கரண்ட் இயர். சரிங்களா? ஸோ இன்னைக்குங்கிறது கரண்ட் இயர். பட்ஜெட் இயர்னு சொல்லலாம், இல்லை இதை ஃபாலோவிங் இயர்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கரண்ட் இயரை கம்பேர் பண்ணால் அது ஃபாலோவிங் இயர் தானே. ஸோ கரண்ட் இயருங்கிறது என்ன? அந்த கரண்ட் இயர்னுடைய உங்களுக்கு பட்ஜெட் எஸ்டிமேட், அதே மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 2 டேட்டாவும் இருக்கும். நான் பிரித்து எழுதிடுறேன். பட்ஜெட் எஸ்டிமேட்டும் இருக்கும், அதே மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். கரண்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அது ப்ரீவியஸ் இயர் தானே, இல்லை ப்ரெசீடிங் இயர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயருடைய ஆக்சுவல் டேட்டா உங்களுக்கு இருக்கும். மற்றதுக்கெலாம் பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், இந்த மாதிரி எஸ்டிமேட்ஸ் தான் இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்கும். ஸோ எந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்தாலுமே இந்த 3 வருஷத்தினுடைய பட்ஜெட் இயர், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் டேட்டா இருக்கும். இப்போ நம்ம 2026-27 இதுதான் பட்ஜெட் இயர்னு வச்சுப்போம். அப்படின்னா நம்மளுக்கு 2026-27 பட்ஜெட் எஸ்டிமேட், அதே மாதிரி 2025-26 பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ் எஸ்டிமேட், அதே மாதிரி 2024-25 ஆக்சுவல்ஸ். இந்த மாதிரி 3 வருஷத்தினுடைய டேட்டா நீங்கள் பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் பார்ப்பீங்க. கிளியர்? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு காலத்தில் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமில் இப்படி தான் ஒரு பட்ஜெட் இயரை கொடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இயர் கொடுக்குறேன். 1950-51 பட்ஜெட், இதுதான் பட்ஜெட் இயருங்க. உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் இதுதான் பட்ஜெட் இயர். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த பட்ஜெட் 50-51 பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் எந்த டேட்டாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இயரை கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கூட யூபிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்காங்க. அது திருப்பி அந்த மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் கிளியராக புரிஞ்சுட்டு நான் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் போதும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே ரெவென்யூ காம்பனண்ட்னா என்ன, கேபிட்டல் காம்பனண்ட்னா என்ன, அந்த ரெவென்யூ காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ், கேபிட்டலுக்குள்ளே இருக்கிற சப்டிவிஷன்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெஃபிசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். அது என்ன பட்ஜெட் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவென்யூ டெஃபிசிட், எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட், அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டை நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ரைட்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் எஃபர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுதான் எனக்கும் எங்கள் டீமுக்கும் இருக்கிற ரியல் மோட்டிவேஷன். ரைட்? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.